ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு DGN Kathambam சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ ஹோப் ஸோ. எல்லாருமே நல்லா இருப்பீங்க. சேஃபாக இருங்க, சேஃப்டியாக இருங்க. வெளியில் போனால் மாஸ்க் போட்டுட்டு போங்க, சானிடைஸ் பண்ணிக்கோங்க, டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்கள். அனாவசியமாக நம்ம வெளியில் போக வேண்டாம். தேவை அப்படின்னா மட்டும் வெளியில் போங்க. வெளியில் போனாலும் சேஃப்டியாக போயிட்டு வாங்க. இன்னைக்கு மெனுவில் என்ன ரெசிபி நமக்கு செய்து காட்ட போகிறாங்க அப்படின்னா புட்டும் கடலை குழம்பும். ஆமாங்க, ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி DGN Kathambam சேனலுக்கு நீங்கள் புது வரவாக இருந்தீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸு அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க. தேவையான பொருள் ஒரு 1/2 கிலோ அரிசி மாவு, ஒரு தேங்காய். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அரிசி நல்லா ஊற வச்சு அரைச்சி நல்லா அவிச்சிட்டு சளிச்சு வெயிலில் காய போட்டு கிஞ்சி வச்சிருக்கேன். அந்த மாவை தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னொன்று சொல்றேன், 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் அவிச்ச மாவு ஃப்ரிட்ஜில் வச்சா. ஆனால் பதமாக எடுக்கணும், பதமாக வைக்கணும், கரண்டியில் எடுக்கணும், கரண்டியில் வைக்கணும். ஒரு தேங்காய். புட்டுக்கு மாவு பண்ண போறேன். இந்த பாத்திரத்துல 1/2 கிலோ மாவு, உங்ககிட்ட காமிச்ச மாவு இதை கொட்டுறேன். இன்னொன்னு, நான் புட்டுக்கு தேங்காய் முதல்ல கொட்டிடுவேன். கொட்டுற பாருங்க, மாவோடையே சேர்த்துருவேன். சும்மா ஒரு சிட்டிக்கு உப்பு தூள், உப்பு சாரம் அதுக்காக. அப்புறம் சுடுதண்ணி ஊற்றி தான் மாவு பிணையுவேன் நான். கொதிக்க கொதிக்க நல்ல தண்ணி, 1 லிட்டர் தண்ணி, 1/2 லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் நல்ல. ஏன்னா அவிச்ச மாவு என் தண்ணி பிடிக்கும். அவையில நான் தேங்காயில ஏலக்காய் போடல. உங்களுக்கு போடுற பக்கம் தான் போட்டு. ஒரு 1/2 கிலோ மாவுக்கு 5 ஏலக்காய் போட்டோம். நான் போடல. கொதிக்கிற தண்ணி ஊற்றி கிண்டுறீங்களா, அப்ப கையில பிணைய முடியாது, சுட்டுவிடும். ஆகையினால தேவைக்கேற்ப தண்ணி. எல்லாருக்குமே புட்டை வைக்க தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன். இது அவிச்ச மாவு, அதனால கொஞ்சம் தண்ணி பின்னையும் பிடிக்கும். கரண்டியில கிண்டுறதுக்கு அப்புறமா அது ஆன மாவு இல்லைங்களா, சரியா இருக்கும். இதே மாதிரி இதை பாருங்க, இப்படி இருக்கணும் புட்டுக்கு மாவு குழஞ்சா. இப்படி நம்ம கையில உதிரணும்னா அப்படி உதிரணும். இதான் பதமே. ஸ்டவ் பற்ற வைக்கிறேன், புட்டு வேக வைக்கிறேன். இட்லி பாத்திரம் தான் வைக்கிறேன். புளித்தட்டு தான் வைக்கணும். இதை வைக்கிறேன் பாருங்க. 10 நிமிஷம் வந்தா போதுமானது. இந்த புட்டு கொட்டுற பாருங்க, உதிரியா இருக்கு பாருங்க. இப்படி இருக்கணும் மாவு. இப்படி கொட்டணும்னா கொட்டணும், நம்ம கைப்படாம கொட்டி வச்சு பாருங்க. அவ்வளவுதான். 10 நிமிஷம் இறக்கிடலாம். மூடுறேன். புட்டு வெந்துருச்சு. இப்போ மூடி திறக்க போறேன். இப்படி கை வச்சு பார்த்தா ஒட்டக்கூடாது. இந்த ஒட்டல பாருங்க. இல்ல இன்னும் டவுட்டா இருக்குன்னா இப்படி பார்த்தோம்னா இது ஒட்டக்கூடாது. இது பிடிச்சா ஒட்டாது. பொட்டு இது ஒட்டாம இருக்கும். அவ்வளவுதான். புட்டு நல்லா வெந்துருச்சு. இறக்க போறேன். கடலை ராத்திரியும் ஊற வச்சுட்டேன். ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடி, ஒரு 2 தேக்கரண்டி உப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, முழு பூண்டு, 100 கிராம் வெங்காயம், 100 கிராம் தக்காளி, 50 கிராம் தயிர், 2 தேக்கரண்டி மிளகாய் பொடி, 50 கிராம் எண்ணெய், ஒரு தேக்கரண்டி கடுகு, ஒரு பட்டை,
ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 5 ஏலக்காய், 5 கிராம்பு. கடலை வெந்துருச்சு. இது சிசில் எடுக்கிற மாதிரி மூடி திறக்கு. இது 1/4 கிலோ கடலை. இந்த 1 டம்ளர் தண்ணி வச்சா போதுமானது. துளி உப்பு, ஏன்னா கடலை வெத்து அப்புறம் குழம்பு வச்சோம்னா ஒண்ணுமே உரைக்க சாராம இருக்கும். ஆகையினால ஒரு சிட்டிகை உப்பு, நம்ம குழம்புக்கு வச்சிருப்போம் அதுல ஒரு சிட்டிகை. 10 விசில் கண்டிப்பா வைக்கணும். 10 விசில் வந்துருச்சுன்னா இறக்கிடலாம். ஏன்னா ஏற்கனவே ஊறி இருக்கு கடலை. வானடி காஞ்சிருச்சு. நான் கடலை தான் யூஸ் பண்றேன். 50 கிராம் எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த கடுகு போடணும் பாருங்க. வெங்காயம், தக்காளி இதை போட்டு பாருங்க. எனக்கு சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக குழம்புக்கு உண்டான உப்பு நம்ம காரத்தடியில கருவேப்பிலை சும்மா 2 கொத்து. வெங்காயம் தக்காளி நல்லா நெய்ய வெந்துருச்சு. இப்போ கடலை கொட்ட போறேன். வேக வெந்துருச்சு நல்லா. பூண்டு, இஞ்சி, பட்டை, லவங்கம், தயிர் அரைச்சிருந்தீங்க காமிச்சிருந்தீங்களா? அரைச்சிட்டேன். மிளகாத்தூள். வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டேன். இந்த 1 டம்ளர் தண்ணி வச்சா போதுமானது. ஏன்னா தொக்கு தான் வைக்கிற, குழம்பு கிடையாது. அவ்வளவுதான். ஒரு 10 நிமிஷம் போட்டு இறக்கிடலாம். கேஸ் ஃபுல்லா வச்சுக்கலாம். ஆனா இப்ப நான் கம்மியா தான் வச்சிருக்கேன். கடலை துப்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்க போறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ண போறேன். இறக்கிடலாம். புட்டு ரெடி ஆயிடுச்சு. கடலை தொக்கு 2மே ரெடியா வச்சிருக்காங்க. இன்னொன்னு, கடலை குழம்பு வேண்டாம், சீனி போட்டு திங்கணும்னா சீனி போட்டு பண்ணிட்டு சாப்பிட்டுக்கணும். தேங்காய் புட்டுலயே போட்டு பிணைஞ்சிட்டு இல்ல ரெடியா இருக்கு. உங்க வீட்லயும் செய்து பார்த்து சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்க.